வணக்கம் அனைவருக்கும். படம் பேரரசு சார் சொன்ன மாதிரி படம் வந்து அது திரைப்படம் இல்லை, ஒரு வாழ்வியல். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுதான் இப்போ தியேட்டரில் இப்போ ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கும்போது இன்னும் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. சின்ன பட்ஜெட்ன்றாங்க, ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியல. ஸோ இந்த மழையின் காரணமாக 29 ரிலீஸ் ஆன படம் வந்து இன்னும் இந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்றது ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் அப்படின்றது நம்பி இந்த ப்ரெஷர் போட்டிருங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணியிருக்கோம். நந்துதாசன் சார், அசோக் சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அசோக் சார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த படத்தை நான் பாதியில் தான் வந்தேன். படம் முடிஞ்சு லாஸ்ட்டில் தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பட் இதுக்கு என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணியிருக்கோம். கதையின் நாயகனான சுப்பிரமணியம் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவருடைய ஆக்டிங் தான் வந்து என்னுடைய ஸ்கோரோட லிஃப்ட். ஸோ அது இல்லைனா என்னுடைய ஸ்கோர் இந்த அளவுக்கு அமைஞ்சிருக்குமான்றது தெரியல. ஒவ்வொரு நடிகர்களுமே வந்து இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. அவங்களுடைய ரோல் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த கண்டென்ட் அவர் எப்படி ஏற்றுக்கினார்? ஏன்னா நிறைய சித்தாந்தம் பேசுவார், அரசியல் பேசுவார். எப்படி நீங்க சொல்லி அவர் ஓகே பண்ணீங்க? ஏன்னா அவர் நிறைய படத்தை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி அவர் நடிக்கிறது இல்லை, இந்த கதை கேட்டதும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். இந்த கதையை கேட்டதும் அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இயக்குனரும் கதாசிரியர் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க. இந்த மாதிரி விவசாயத்தோட கண்டென்ட் இது இருக்கு. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா பரமனா அவர் நடிக்கிறது ஆசைப்பட்டார். பட் அந்த ஏஜ் வித்தியாசனால தான் அது முடியாமல் போயிடுச்சு. அவர் கேட்டது பரமன் கேட்டுக்கு என்ன கேட்க மாட்டீங்களான்னு எங்ககிட்ட கேட்டார். இல்லைன்னா அந்த கட்டத்தில் அவர் பண்ணியிருப்பாரு. அவர் எல்லா படத்துலையும் அவர் அரசியலாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் அந்த கேட்ட அவர் தான் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அதை அவர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். வந்து ஒரு ஹீரோனா ஒரு சின்ன வயசு பையனை தான் போடுவாங்க. இவ்வளோ ஏஜ்டே போடுறது என்ன காரணம்? ஏன்னா அந்த வில்லனும் அது மாதிரி தானா, இல்லை வந்து அந்த கேரக்டருக்காக வந்து அந்த ஹீரோ போட்டுருந்தா? இல்லை, கதையின் நாயகன் பரமன்றது அவர் விவசாயம் சின்ன பசங்கன்றது அவரை காமிக்கும் போது நல்லா இருக்கும். அவர் சுப்பிரமணியா நடிச்சா அது நல்லா இருக்கும். சின்ன பசங்க சொல்ல அது எந்த அளவுக்கு எடுத்து போய் சேர்க்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. கடைசி விவசாயி வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனை வச்சுதான் படம் பண்ணி ஒரு அளவுக்கு நல்லா ஹிட் ஆச்சு. அதனாலதான் இல்ல அது கிடையாது. இவர் இது வந்து இதயநிலை சார் தான் கதை எழுதுனாங்க. எழுதும்போது அப்படியே தான் சொன்னாங்க. இந்த மாதிரி பரமன்றவர் அவரு 60-70 வயசு முதியவர், அவருக்கு பிள்ளைகள் பேரங்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கதையை எழுதுனாங்க. அதை வச்சுதான் இது பண்ணாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் தனியா ஏற்கனவே அவர் பண்ணதுதான். அதுக்கு முன்னாடி அவர் பண்ணி வச்ச ஸ்கிரிப்ட் இது. இயற்கை சீற்றத்துல வந்து விவசாயம் மட்டும் அழியல, மத்த எல்லாம் அழிஞ்சிச்சு. ஸோ உங்களோட படம் வரும்போது கூட இயற்கை சீக்கிரமா வந்துடுச்சு. ஸோ உங்க படமும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத அளவுல இப்போ வந்து டேரக்டர் காட்டுங்க எப்படி இருந்தது? இல்லை, டேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு பேரரசு சார்லாம் வந்துட்டு அவங்க விஜய் சார், அஜய் சார் வச்சு படம் எடுத்தவங்க, கேப்டன் வச்சு படம் எடுத்தவங்க. அதேமாதிரி அரவிந்த்ராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன் படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் டேரக்ஷன் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கலாம் மேடையில் ஏறி எங்களை பாராட்டும் போது இது உண்மையிலே இந்த பரமன் டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னு தான் இதை நினைப்பேன் நான். அதாவது தியேட்டர் எங்களை சரி பண்ணாலும் இந்த ரெண்டு இயக்குநர்களோட அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆமா சாரி இயற்கை சாரி தியேட்டர் சரி பண்ணல, இயற்கை சரி பண்ணிருச்சு. இயற்கையோட சதினால்தான் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு தோய்வு வந்துருச்சு. மற்றபடி எங்களை அந்த ரெண்டு இயக்குனரோட பாராட்டு எங்களுக்கு ரொம்ப கிரெடிட்டா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். பரமன் படத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு. அதாவது இயற்கை சூழ்நிலை, இயற்கை சீற்றம் தான். அது இயற்கை சதியெல்லாம் இல்லை. இயற்கை அதோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம கரெக்டாக வச்சிருந்தோம்னா இயற்கை கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு தேட்டரில் இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது இங்கே சென்னையில் உள்ள தேட்டர்ஸில் இப்போ எல்லாமே டீசெண்டாக மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம பெரிய ஆசை ஹவுஸ்ஃபுல் அப்படியெல்லாம் அவங்களும் ஆசைப்படல, நாங்களும் அதை எதிர்பார்க்கல. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அது நடந்துட்டுருக்கு. ஊடக நண்பர்களை கொஞ்சம் லேட்டாக சந்திக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அதுக்கு நிதி பற்றாக்குறை எல்லாம் இருந்ததுனால ஊடகத்திற்கான காட்சி அதெல்லாமே தனித்தனியாக பண்ண முடியல. முடிந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நாங்களும் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்களும் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, நன்றி. இந்த படம் சூப்பர் கோட்டை சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு அதை தொடர்ந்து இப்போது கதை நாயகனாக ஒரு அவதாரம் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சிருக்குது. அது இந்த படத்தில் வேற ஒரு பரிமாணத்தில் இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் படம் ஃபுல்லாக எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. எல்லாருமே இப்போ நடித்தவங்க எல்லாருமே ஒரு பழக்கருப்பு ஐயாலேருந்து வையாபுரி சார் வேற ஒரு டைமென்ஷனில் ஒரு பக்கா குடிகாரராகவே வாழ்ந்துருக்காரு. அப்புறம் வில்லனை நடித்த தம்பி, இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அசோக் பிரதர் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் லான்ச் ஆகி இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராகவும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ஷபரீஷ் ஒரு யங் டேரக்டர், பார்த்தாலே தெரியும், ஒரு நம்ம பக்கத்து பையன் மாதிரி இருப்பார்.
ஆனால் பயங்கர இன்டெலெக்சுவல், எல்லா திறமைகளும் உள்ள வச்சுட்டு எல்லா ஆளின் ஒன்றா பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை நேர்த்தியாக செய்வாங்க. இவங்க 2 பேரும் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வருவாங்க. நம்ம நடிகர் அப்புறம் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து வருவாங்க. வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவங்களோட என்கொயரி எல்லாமே ஒரு சின்ன படத்தை எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கணும், அதுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும், எங்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த நண்பர் அசோக்கிற்கும், நம்பி வாய்ப்பளித்த இயக்குனர் சபரிஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் உழைச்ச என்னன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு படம் நல்ல படம் சொல்லி எல்லாரும் சொல்லி வெளியே வராங்க. ஆனா வந்து தியேட்டர்ல போனா ரிவ்யூ எடுக்க விட மாட்டாங்க. அதை வந்து கேஸ போட்டாங்க. கேஸ போட்டு கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதோட மக்களோட கருத்து யாரும் வந்து குறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இப்ப இனிமே வந்து உங்களோட படங்களை வந்து தியேட்டருக்கு கூப்பிட்டு ரிவ்யூ எடுக்க சொல்லுவீங்களா எங்களை? இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, வெளியே வந்தாங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, இது சும்மா இருக்காதுல்ல, வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே பரவிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றத நம்பிக்கை. ஊடக ஒரு யூடியூப் சேனல்ஸை அலோவ் பண்ணல அப்படின்றதுக்கான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன பாதிப்புகள், நேரடி பாதிப்புகள் என்னன்றதை பார்த்ததுனால தான் இந்த அளவுக்கு அது பெருசாக தயாரிப்பாளர் தரப்புலேருந்து வந்திருக்கு. என்னன்னா நேரடி ஸ்ட்ரைட்டாக பட்டார்னு அடிக்க விழுது. எதில் விழுதுன்னா தி பெஸ்ட் அப்படின்றது வர மாட்டேங்குது, தி ஒஸ்ட் அப்படின்றதான் வருது. ஓகே, எல்லா விஷயத்தையும் வந்து மக்கள் பேசணும் ஒண்ணுமே பேச முடியாது. ஆமா சரிங்களா? சில பேர் கட்டிலாம் போடுவாங்க, சில பேர் கட்டோட போடுவாங்க. மக்கள் பேசணும் எதுவுமே. ஆனா ஒரு சில ஆக்டருக்கு மட்டுமே இவ்வளவு பேர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களே, நீங்க யாரும் ரிவ்யூ போடக்கூடாது, மக்களே வந்து கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்டருக்காக ஒட்டுமொத்த தமிழ் சினிமா சின்ன சின்ன படங்களுக்கே வந்து அழிவு நோக்கி கொண்டு போறாங்களே. நீங்க ஒரு சில ஆக்டர்னு எப்படி சொல்றீங்க? சில பேரால மட்டும்தான் தேட்டருக்கே வராதீங்கன்றாங்க. ஓகே, சரிங்களா? பெரிய பெரிய படம் கூட, கமலஹாசன் படம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. ஒரே ஒரு படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்த உடனே நீங்க தேட்டருக்கே வர தேவையில்லை, 3 நாளுக்கு ரிவ்யூ போட்டா போதும் போது உங்களோட படம் எல்லாம் நசுக்கப்படுதுன்றதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு மேலே அதை லிமிட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், பட் அதை லிமிட் பண்ண முடியாது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது தி பெஸ்ட்டாக வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒஸ்ட் விஷயங்களை ஹைலைட் பண்ணி வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஒரு வெளியே வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒரு 10 செகண்ட் ஒரு விஷயம் 30 செகண்ட்ஸ் பேசுகிறாங்கன்னா ஒரு 10 செகண்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும், ஒரு 10 செகண்ட் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 10 செகண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம எதை ஹைலைட் பண்ணி வெளியே வருதுன்றதை பார்க்குறோம். ஏன்னா கண்டிப்பாக காசு கொடுக்குற எல்லாருக்கும் இருக்குது. நானும் காமன் ஆடியன்ஸ் தான், இவங்க எல்லாருமே காமன் ஆடியன்ஸ் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து தான் நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டை கொண்டு வந்து மெயின்டைன் பண்ண நல்லதுன்றது என்னோட கருத்து. இதுக்கு மேலே கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஸோ இது தடுக்கப்படும் ஒடுக்கப்படும்ன்ற வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை நான் நம்புறேன். இது ஊடக சுதந்திரம் நல்லாவே இருக்குது, தொடரும். ஓகேங்களா? ஓகே, இந்த பரமன் படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நான் மிஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு மிஸ் பண்ணேன்னா, பாடலாசிரியர் திரு நந்திதாசன் அவர்கள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் பேர் வெளியே திரைக்கு பின்னால் இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சின்ன டீம், ஆர்ட் டைரக்டர் சொன்னாப்ல, சின்ன டீம்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய அசிஸ்டன்ஸ் ஆர வைக்க முடியாது. அதே மாதிரி டீம்லேயே அப்படி தான் 10-12 நாளில் ஷூட்டிங் முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், லைக் பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றதை தாண்டி அவங்க மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. நடிச்ச எல்லாருமே குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாமே நடிச்ச பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ், வையாபுரி சார், சூப்பர் குட் சுப்பன் ஐயா, இவங்க மாதிரி ஒரு 4-5 பேர் தவிர இது எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். அவங்கள வச்சு நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. கேமரா ரொம்ப நல்லா இருக்குது, டெக்னிக்கல் ரொம்ப நல்லா இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இப்போ இன்றைக்கி சொன்ன மாதிரி தேட்டர் சைடில் ஆளுங்க வர்றதில்லை, பெருசாக மக்கள் சின்ன படங்கள் வரதில்லைன்ற டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதை தாண்டி விமர்சனங்கள் இப்போது நம்ம ஊடக நண்பர் சொன்ன மாதிரி வெளியே வந்து பார்த்த இயக்குநர்கள் சங்கத்துலேருந்து வந்த எல்லா பெரிய ஆளுமைகளுமே படத்தை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்றது அது எங்களுக்கு ஒரு பெரிய தம்பாக இருக்குது. இது அடுத்த கட்டமாக அடுத்த வணிகங்கள், இந்த படத்தோட பிஸ்னஸ், ஓடிடி அண்ட் அதர் சேட்டலைட், அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். திரையரங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க இன்னும் 2 நாட்கள் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ் ஆனவங்க சீக்கிரமாக ஓடிடி மூலமாக அதை பார்ப்பீங்க. இந்த படத்தை எங்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக வெளியிட வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு ஒன் செகண்ட் நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ. நீங்கள் ஒரு பார்த்து பேசுங்க. வாங்க நீங்கள் தான் பேசணும். இவர் ஒரு இணை தயாரிப்பாளர். ஊடக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர் வந்து இவ்வளோ வருஷம் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினச்சதை பரமன் மூலமாக சாதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பெருமை வந்துட்டு பரமன் டீமுக்கு வந்து நாங்கள் பரமன் டீமில் இருக்கிறதால எங்களுக்கு அந்த பெருமை இருக்குது. கலை இயக்குனர் சுதாகர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரமன் என்ற திரைப்படம் பார்த்தோம். ரொம்ப ஒரு வாழ்வியல் படம். ஒரு கதைன்னு சொல்ல முடியாது. இது பார்க்குற ஒவ்வொரு ரசிகரும் இது அவங்களோட கதை, இது நம்மளோட கதை, நம்ம மக்களோட கதை. ஏன்னா விவசாயம் இல்லாமல்
எந்த மனிதனும் வாழ முடியாது. எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தரா ஒரு விவசாயி இருப்பாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர் வந்து விவசாயம் இருக்காங்க முக்கியம் இல்லை, விவசாயம் நம்ம இல்லை அப்படிங்கும்போது அவங்க நம்ம குடும்ப உறுப்பினர் தான். அவங்களுடைய வலி, அவங்களுடைய வேதனை, இன்னைக்கு நாட்டில் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. விவசாயி வந்து இன்னைக்கு ஒரு அனாதை விடப்படுறான். அது வந்து உறவுகளாலும் சரி, அதிகாரிகளும் சரி, சட்டத்தாலும் சரி, அரசாங்கத்தாலும் சரி, எல்லாராலையும் இன்னைக்கு அனாதையா விடப்படுறவன் விவசாயி. அந்த சூழலை, அந்த வேதனையத்தை அந்த படம் வெளிப்படுத்துது. இதுல கதை இயக்குனர் வந்து சபரீஷ் ஒரு சமுதாய சிந்தனையோட, சமுதாய அக்கறையோட, அதனால விவசாய மேல அக்கறை சொல்லலாம். இன்னைக்கு விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்க நிலத்தை காப்பாத்துறது, அவங்க தொழிலை காப்பாத்துறதை விட அவங்க நிலத்தை காப்பாத்துறது எவ்வளவு போராட்டம், அந்த போராட்டத்தோட பிரதிபலிப்பு அந்த கதை. இதுல வந்து கதாநாயகனாக சூப்பர்வுட் சுப்பிரமணியம், இவர் வந்து திரையுலகில் ஏறத்தாழ ஒரு 25-30 வருஷமா பயணிக்கிறாரு. ஒரு கதாசிரியராக, இயக்குனராக, பல இயக்குனர் கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டு நிறைய கதைகளை மெருகேற்றி நிறைய இயக்குனர் வெற்றி அடைகிறதுக்கு பக்கத்துணையாக இருந்திருக்காரு. அவர் இயக்குனராக ஆகுங்கிறது அவர் லட்சியம். இன்னைக்கு அவர் ஹீரோ ஆயிட்டார். இதுக்கு முன்னாடி வெள்ளிமலைங்கிற ஒரு படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தில் அவர் விவசாயம் நடிச்சிருக்கிறாரு. விவசாய பயணிக்கும் போது எவ்வளவு எல்லாத்தையும் இழக்கிற சூழ்நிலைகள் அவர் நடிப்பா அற்புதமாக இருக்கு. ஒரு கைதேர்ந்த நடிகரா இதில் தெரிகிறாரு. அந்த சோகமான சீன் எப்பவுமே ஒரு மற்ற சீன் நடிச்சிடலாம், ஒரு சோகமான சீனில் நடித்து ஆடியன்ஸை கண்களை வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அந்த அண்ணன் பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ்லாம் முன்னாடியே கண் கலங்க வைக்குது. எல்லா வகையிலும் வசனமும் ஒவ்வொரு சில இடத்துல வசனங்களும் நம்ம மனசை அவ்வளோ பாதிக்குது, அவ்வளோ வலியை உருவாக்குது. கதையாகட்டும், வசனமாகட்டும், திரைக்கதையாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், நடித்த நடிகர்கள் வையாபுரில் அவர் வந்து டிஃப்ரெண்ட் நடிச்சிருக்காரு. எப்பவுமே அவர் காமெடியாக பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு குணச்சித்திர வேடம் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபஸ்ட்டு குடிகாரனாக இருந்து கிளைமேக்ஸ் அவர் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமாக வெளிப்படுத்திட்டாரு. இந்த பரமன் திரைப்படம் வந்து மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இது வந்து என்ன, இந்த படம் வந்து நம்ம கமர்ஷியலாக டைம் பாஸ் பொழுதுபோக்குலாம் இல்லை. இது நம்ம உணரணும், விவசாயிகளை வழியை நம்ம உணரணும். விவசாயிங்கிறவன் இந்த நாட்டில் எவ்வளோ முக்கியங்கிறத உணரணும். அதை உணர்த்துறதான் இந்த பரமன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை மக்களுக்கு பார்த்து வெற்றி படம் மக்கள். நன்றி, வணக்கம். இப்ப இருக்க காலத்துல வந்து விவசாயிகள் பற்றி நிறைய பேர் படம் எடுக்க மாட்டாங்க. படம் எடுத்தாலும், விவசாய படம் எடுத்தாலும் எல்லாம் வெளிநாட்டுல போய் தான் ஷூட் பண்றாங்க. இல்ல, விவசாயிகளை பத்தி வெளிநாட்டுல யாரும் எடுக்கலையா? விவசாய படம் எடுத்தாலும் வெளிநாட்டுல போய் தான் ஷூட் பண்றாங்க. பாட்டா இருந்தாலும் சரி, சாங்கா இருந்தாலும் சரி. இந்த படம் அப்படி இல்லை. இங்க சிலது அது வந்து இமேஜினேஷன், நம்ம கற்பனையில் எங்கேனாலும் போகலாம், எங்கேயுமே ஆடலாம், பாடலாம். ஆனா விவசாயத்தை வெளிநாட்டுல பண்ண முடியாது. விவசாயத்தை நம்ம மண்ணில் பண்ண முடியும். நம்ம மண்ணில் தான் விவசாய தொழில் பண்ண முடியும். விவசாயிகள் இங்கே தான் வாழ முடியும். விவசாயி வந்து வேற எங்கேயும் வாழ முடியாது. மற்ற ஒரு டாக்டர் போய் வாழலாம், ஒரு இன்ஜினியர் போய் வாழலாம், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ அங்கே வெளிநாட்டில் வாழலாம், ஒரு ரோடு வேலை பக்கம் வாழலாம், எல்லாம் வாழலாம். விவசாயிகள் வந்து நம்ம நாட்டில் வாழ முடியும். அண்ணாமலை வந்து இப்ப வந்து விஜய் சாரையும் சரி, துறைமுகங்களும் சரி பெருசா விமர்சிக்காம போகிற போக்குல பேசிட்டு போறாரு. சொல்றாங்க ஒரு எதிர்கட்சியா வந்து அண்ணாமலை வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் ஜம்மி ஆயிட்டாருன்னு சொல்ல வராங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு இப்பதான் அவர் இல்ல, இப்ப வந்து ரொம்ப பேச மாட்டாரு, ஷெட்யூலா பேசுறாரு. முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து முன்வைப்பாருன்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஆலம் பார்த்தா காலப்படம் வந்திருக்காரு. 3 மாசம் வரல, வந்து 3 மாதம் ஆமா 3 என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவாப்புல. அது வந்து இது வந்து பரமன் திரைப்படத்தோட இது என்ன, அரசு தனியா பேசிக்குவோம். அப்ப நீ இதைத்தான் போடுவீங்க, பேரரசு காட்டம் சீரியனார் பாஞ்சாருன்ட்டு. இப்போ விவசாயி சப்போர்ட்டா இருப்போம் இப்போதைக்கு. அண்ணா ஆமா,
அண்ணா ஹீரோ படத்தின் கதாநாயகன் சூப்பர் சுப்ரமணியம் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு சார் வந்து படத்தை வந்து பப்ளிக்கில் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக உணர்வுபூர்வமாக உண்மையை படம் பார்த்துட்டு பேசியிருக்காரு. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்மை. அவருக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், வெளிநாட்டில் விவசாயம்னு. வெளிநாட்டில் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் அம்பானி இடம் வாங்கி போட்டிருக்காருதான் ஒரு நியூஸ் இருக்குது. ஏன்னா வருங்காலத்தில் விவசாயம் வந்து அரிசி தட்டுப்பாடு, இன்றைக்கி தங்க விலை எப்படியோ அது மாதிரி வருங்காலத்தில் விவசாயம் வந்து அரிசி தட்டுப்பாடு பயங்கரமாக வரும். அதனால் அந்த சமயத்தில் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது பசியில் வந்து மனுஷன் ஒவ்வொருத்தரும் அடிக்கும்போது தான் பசியோட அருமை தெரியும். அப்போ தான் விவசாயத்தோட அருமை தெரியும். அது எதிர்காலத்தோட வளர்ச்சி. ஏதோ டெக்னாலஜி பரவி இருக்குது, அது பரவி இருக்குன்றாங்க. இன்னும் விவசாயம் எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆகுதுன்னு இன்னும் தெரியல. அதை தெரியப்படுத்துறது தான் இந்த படம். உணர்வுபூர்வமான படம். இதில் எல்லா நடிகரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் அற்புதமாக பண்ணியிருக்காரு. இதில் இயக்குனர் சபரி, இதில் இயக்குனர் ஆல்ரெடி கால்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சின்ன பட்ஜெட்டில் குறுகிய நாட்களில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. நான் இது வரைக்கும் இயக்குனராக இருந்து கடைசியாக நடிகராக என்னை வந்து உருவாக்கிறது. நான் முண்டாசுப்பட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியேறு மருமாள், இப்போ வெள்ளிமலை இப்படி நடிச்சுட்டு வந்தாங்கன்னா இது வந்து ஒரு மாணவர்களும் ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். இப்படி ஒரு இது புத்தகத்தில் படிக்கலாம், நடைமுறை சாத்தியத்தில் இது வந்து படம் பார்க்கும்போது ஆக இவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு பசங்க கற்றுக்கிற ஒரு விஷயம். பாடத்தில் படிக்க வேண்டிய விஷயம் படத்தில் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு பார்க்கும்போது புதுசாக தெரியும். இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோ இதெல்லாம் கிடையாது. ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது. அவனா எல்லாமே வாழ்கிறதே இந்த வயிற்றுக்காக தான் வாழ்கிறோம். அது மக்கள் இன்றைக்கி டெக்னாலஜி பரவிடுச்சுன்னு எதாவது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் வந்து பசியோட அருமை வந்து வரும்போது தான் விவசாயத்தோட அருமை தெரியும். அதனால் எதுவுமே தப்பாகாது. கடைசி விவசாய சம்பந்தமா தான் நீங்க படம் பண்றீங்க. இப்ப இருக்கிற ரஜினி, கமல்லாம் வந்து ஹீரோ சொன்னா வேற லெவல் பண்றாங்க. நீங்களும் இப்ப வந்து ஹீரோ தான், ஹீரோ பெட்ரில் ஆயிட்டீங்க. சரிங்களா? இப்ப வந்து உங்களை வந்து ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ணிப்பாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க? அதே ரஜினி சார் வந்து விவசாயத்தை வச்சு படம் எடுத்து பண்ணியிருக்காரு. கமலஹாசன் சாரும் படம் பண்ணியிருக்காங்க. விவசாயத்தை டச் பண்ண விவசாயி எம்ஜிஆரும் டச் பண்ணியிருக்காரு. விவசாயத்தை டச் பண்ணாத ஹீரோக்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே அடிப்படை உணர்வுலேருந்து தான் எல்லா ஹீரோக்களும் வந்திருக்காங்க. அது இப்போ வந்து இந்த இதில் இதே நிலவனுங்கிற ஒரு கதாசிரியர் அவர் அற்புதமாக ஒரு கதைக்கு ஒரு மரியாதை கொடுத்து கதாசிரியருக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு. படம் அற்புதமாக இருக்கும். ஆமாம், தேங்க்யூ.